கட்சி தொண்டர் ஒருவர் அறிஞர் அண்ணாவை பார்ப்பதற்கு சிதம்பரம் கோயிலுக்கு சென்று அங்க அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்துடன் வந்திருந்தார். அண்ணா அதை கையில வாங்கினவரு, சரி என்னப்பா இதெல்லாம் நம்பிக்கை, எல்லாம் சாமியெல்லாம் அதெல்லாம் ஒரு கல்லுதான்ப்பா, அது எப்படி நீ வேண்டிக்கிறதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல இல்ல, அது நிறைய செய்யும், அந்த சாமி சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பக்தி சார்ந்த அனுபவங்கள்லாம் அவர் விளக்கி சொல்றாரு. அப்படியா, உங்க சாமி எப்படி நிக்குது, எனக்கு நின்னு காட்டு அப்படின்றாரு. இவரு ஒத்த காலை தூக்கிட்டு நிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால அபிநயம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரை கவனிக்காதவாறு அண்ணா மற்ற வேலைகள்ல அப்படியே ஈடுபட்டு கொண்டிருக்காரு. இதை பார்த்த உடனே அவர் கூப்பிடுறாரு, அண்ணா இதை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன பாருங்க அப்படின்னு, இப்படிதான் நிக்குது அப்படின்றாரு. அவர் கொஞ்ச நேரம் நில்லுப்பா அப்படின்றாரு. உங்க சாமி நிக்கலையா அப்படின்னு கேட்க உடனே அதுக்கு அந்த தொண்டர் பதில் சொல்றாரு, அது நிக்கும், அது கல்லு, அது நிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, இதை தானப்பா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ட்டு ஒரு விளக்கம், ஒரு பகுத்தறிவு விளக்கத்தை அண்ணா தருகிறார்.